பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவிதமான வேதனையோடு கூட இந்த கடந்த 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறீங்க. பலவிதமான கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேத புத்தகத்தில் யோபுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமானால், யோபு ஒரே நாட்களில் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய மிருக ஜீவன்கள், தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போய் அந்த யோபு சோர்ந்து போயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த யோபுடைய உச்சந்தலையில் இந்த உள்ளம் கால் வரையில் கொடிய பற்களால் வாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த யோபு அந்த துக்கத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம். ஏன் இது நடந்துச்சு என் வாழ்க்கையில்? ஒரே நாளில் நான் எல்லாவற்றையும் இழக்க என்ன காரணம் வந்தது? ஏன் எனக்கு உச்சந்தலிருந்து உள்ளம் கால் வரல பலவீனம், ஒரு வியாதி என்று சொல்லி இந்த யோபு வெளியே சொல்ல முடியாதபடிக்கு அவன் துக்கத்தோடு கூட இருக்கிறார். அந்த யோபு வெளியே சொல்ல முடியல. அவனுக்கு ஆறுதலாக இருந்த அவனுடைய மனைவி சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இந்த யோபுவை பார்க்க வந்த நண்பர்கள் யோபுவை விமர்சனம் பண்ணுகிறார்கள். யோபுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான துக்கம், வெளியே சொல்ல முடியாத துக்கம், யாரிடத்துல போய் தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள். இந்த யோபுவை போல நீங்களும் இருக்கலாம். சொல்ல முடியாத துக்கம், யாரிடத்துல போய் நம்முடைய துக்கத்தை ஷேர் பண்ண முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் நமக்கு எதிரான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த யோபு தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். இந்த யோபு தேவனை பற்றி குறை சொல்லாமல் தேவன் மேல் விசுவாசம் வைத்தபடினால் இந்த யோபுவை ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன யோபுவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆண்டவர் மீண்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை ஆண்டு ஆசீர்வதித்து உங்கள் துக்க நாட்களை ஆண்டு முடிய பண்ணுவார். உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம், விசுவாசமாக இருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய துக்க நாட்களை முடிய பண்ண போகிறார். ஒருவேளை இந்த யோபுவை போல நீங்கள் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத பாரங்கள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், நிந்தனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதுங்க. உங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதுபோல் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு ஒரு பயங்கரமான வியாதி, வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை. அவள் என்ன செய்கிறா? தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று மருத்துவத்தை போய் செலவு பண்ணி பார்க்குறா. ஆனாலும் அவளுக்கு அந்த பிரச்சனை சரியாகலை, அந்த வியாதி குணமாகலை. அவள் துக்கத்தோடு கூட இருக்கிறாள். துக்கத்தோடு கூட இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஆமென். இப்பொழுது இயேசுவை பார்க்க போகிறாள். இயேசுவை பார்த்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட உடனே அவள் சுகமடைகிறாள். ஆமென். இயேசுவை தொட்ட உடனே அவள் சுகமடைந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. அவள் துக்க நாட்கள் முடிந்து போனது. பல நாட்களாக, பல ஆண்டுகளாக அந்த வியாதியோடு கூட போராடி கொண்டிருந்த அந்த மகள் இயேசுவை தொட்டவுடன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அவள் பரிபூர்ண சுகமடைந்து அவள் சந்தோஷமடைந்த போல, துக்கமெல்லாம் மாறி அவள் சந்தோஷப்பட்டது போல இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடன் பாரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? துக்கத்தோடு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும். ஆமென். நாம் இயேசுவிடத்தில் போவோம். எந்த மனுஷனிடத்தில் போனால் கூட நமக்கு துக்கம் சரியாகாது. நம்முடைய துக்கத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம இயேசுவிடத்தில் போவோம், அவரிடத்தில் போவோம். அவரிடத்தில் போய் நம்முடைய சூழ்நிலைகளையும் தன்னுடைய வியாகுலங்களையும் தெரிவிப்போம். இந்த புதிய மாதம் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இந்த புதிய மாதம் எந்த மனுஷனிடத்தில் போய் நீங்கள்
உங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளாதீங்க. எந்த மனுஷனே போய் உங்கள் துக்கத்தை ஷேர் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட உட்கார்ந்து நீங்கள் கண்ணீரோடு கூட உங்கள் வியாகுலத்தையும் உங்கள் துக்கத்தையும் அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆனால் இந்த புதிய மாதம் துக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கடன் பாரம், வியாதி, நெருக்கம், கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள், மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.